வணக்கம் மக்களே. திமுக ஒழிய போகுது. திமுக கட்சியே இதுக்கப்புறம் இந்த தேர்தல்லாம் நடந்ததுன்னா அதுக்குள்ள, அதாவது முதல் இடம், ரெண்டாம் இடம் எதுலையுமே இருக்காது. மூணாவது இடமே பெரிய கஷ்டமாயிடும். ஆக்சுவலா என்ன ரீசன் அப்படின்ற முன்னாடி அதை பார்க்கலாம். என்னன்னா, அண்ணாமலை அண்ணன் புது கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவங்க இயக்கத்தோட யாரெல்லாம் சேரலாம்னு சொல்லிட்டு சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 35 பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆரம்பிச்ச ஒரு சில மணி நேரத்துல 5 லட்சம் பேர் தாண்டிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ அண்ணாமலை கூட ரஜினி சேர்ந்து வராரு. அதுக்கு முன்னாடி திமுக என்னெல்லாம் இதுவரையும் பண்ணாங்க அது முதல்ல பார்த்துறோம். இந்த 10 வருஷமா, அதுக்கு முன்னாடி நிறைய ஊழல்லாம் பண்ணாங்க. இந்த 10 வருஷமா மலை கல்லுல ஊழல், மணல்ல ஊழல், சாக்கடையில ஊழல், தண்ணியில ஊழல், ஏன் கக்கூஸ்ல கூட ஊழல். அவ்வளோ ஊழலை பண்ணி குவிச்சவங்க தான் திமுக. அது மட்டும் இல்லாமல் இவங்க எலெக்ஷன் வரப்போன்னு சொல்லிட்டு ஒரு 5000 பணம் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போட்டாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரிலாம் போட்டு காசு கொடுத்து பார்த்தாங்க. அப்பயும் மக்கள் எதுக்கும் ஓகே சொல்ல மசிலன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எதையுமே கண்டுக்கல மக்கள். அதாவது இந்த ஜாதி மதம் காசு இதெல்லாம் தாண்டி இந்த வாட்டி எலெக்ஷனில் வேலை நடந்திருக்கு. ஓட்டு யாருக்கு போடணுமோ அவங்க பிடிச்சவங்களும் ஓட்டு போட்டாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ வேற ஒரு ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, திமுக பல கோடி செலவு பண்ணாங்க இந்த எலெக்ஷன்ல. எவ்வளோ கோடி கூட செலவு பண்ணாங்க. செலவு பண்ணையும் தோத்துட்டாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? ஏன்னா மக்கள் காசு வாங்கி ஓட்டு யாரும் போடலை. காசு வாங்கிட்டாங்க, காசு வாங்கினவங்களுக்கு யாரும் ஓட்டு போடலை. ஏன் போடணுன்றலாம் நம்ம காசு தானே. அப்படிதான் மக்கள் பண்ணியிருக்காங்க. அதான் உண்மையும் கூட. சரிதான், என்னை பொறுத்தவரைக்கும் சரிதான். ஸோ அதான் இவ்வளோ செலவு பண்ணியே நீங்கள் 2வது இடம் தான் வந்தீங்க. இன்னும் அண்ணாமலை ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அவர் ஒரு சிறந்த பேச்சாளர், படித்தவர், அவருக்கு அரசியல்னா நுணுக்கம்னா என்னன்னு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக அவர் நினச்சா விஜயை ஓவர்டேக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் நல்லா ஆட்சி பண்ணிட்டாருன்னா அது கஷ்டம். ஆனால் 2வது இடத்துக்கு ஈஸியாக அண்ணாமலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது கூட ரஜினி வந்தாருன்னா இன்னுமே அந்த வாய்ப்பு சூப்பராக இருக்கும். அவங்க பிஜேபி கூட்டணி இல்லை, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக தனிப்பட்ட அமைப்பு. அவர் நம்ம பாரம்பரியப்படி அவங்ககிட்ட கேட்டு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்காரு அந்த கட்சியிலேருந்து. ஸோ அண்ணாமலை அண்ணா வந்துட்டாரு. ஆனால் இது ஒரு ஒரு பெரிய நல்ல செய்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு. ஏன்னா அவரை பற்றி சொல்லவே வேணாம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அது நம்ம பார்க்குற விதத்தில் இருக்குது. அண்ணாமலை பார்க்கும்போது பிஜேபியில் இருந்தார் அப்படின்னு ஒரு காரணத்தால் நிறைய பேர் தள்ளி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருல, இதுக்கப்புறம் பட்டையை கிளப்புங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவருக்கு நிறைய நல்ல பேர் இருக்குது. ஸோ திமுகவுக்கு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு விஜய் ஒரு ஆளை மட்டும் தான் அவங்க சமாளிக்கணும். இப்போ கூடவே இன்னொரு ஆள் அண்ணாமலை அப்படின்னு வந்துட்டாரு. அண்ணாமலை சும்மாவே கிழிக்கையும் கிழிப்பார் டிஎம்கேவை. ஏன்னா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரி விட்டுருக்காரு. இப்போ வேற வந்துட்டாருல்ல, இப்பயும் சொல்லிகிட்டே இருக்காரு, இவங்களை கைது பண்ணுங்க, செந்தில் பாலாஜி கைது பண்ணுங்க, அவங்கள கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சொல்கிறாரு. ஸோ திமுகவுக்கு வேட்டு ரெடி. அடுத்த ஆட்சியில் அண்ணாமலை தனி கட்சியில் இருந்தாருன்னா, நான் இப்போவே சொல்கிறேன், அவர் தான் 2வது கட்சி. உண்மையாக விஜய் சரியாக ஆட்சி பண்ணலைன்னா அவரே வரது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கு அந்தளவு மவுசு இருக்குது. ஆக மொத்தம் நமக்கு திமுக அதிமுக ஒழிஞ்சுது மக்களே. அவ்வளோதான்.